தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19% அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். இதுதான் நேற்றிரவிலிருந்து டாக் ஆஃப் தி டவுன், டாக் ஆஃப் தி நேஷன் என்ற நிகழ்ச்சி. வணக்கம். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நேற்று இரவிலிருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுன், ஏன் டாக் ஆஃப் த நேஷனல் என்றே இதுதான். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடா அதிகரிச்சிருக்கு என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி சாதாரணமாக நடந்தது இல்லை, நெருக்கடி அவதூறுகளுக்கு இடையில் நடந்தது என முதலமைச்சர் பேச்சு. இப்போது அடைந்திருக்கும் இலக்கோடு நான் திருப்தி அடைய மாட்டேன் எனவும் சூளுரை. நடந்ததில்லை, பல்வேறு நெருக்கடிகள் அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி. இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய வெற்றி அல்ல. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர், அனைத்து துறை அதிகாரிகள், கடைநிலை அரசு ஊழியர்கள்னு உதவி பொறியாளர்கள், நகர் அமைப்பு அலுவலர்கள், இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட பணிகளில் இளைஞர்கள் நியமனம். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2538 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டிஎன்பிஎஸ்சி மூலம் 1,08,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்கின்றன. திறன் மேம்பாட்டுத்துறை மூலம் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி 3.28 லட்சம் பேருக்கு வேலை வழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி, டிஎன்யூ, எஸ்ஆர்பி உள்ளிட்ட தேர்வாணையங்கள் மூலமாகவும், நகராட்சி நிர்வாகம், கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும் 1,08,111 பேருக்கு பணி நியமனம் வழங்கியிருக்கிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திருமாவளவன், முத்தரசன், சண்முகம் சந்திப்பு. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக கூட்டாக பேட்டி. சமீபத்தில் திருநெல்வேலியில் நடைபெற்ற செல்வ கணேஷ் படுகொலை, அதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதுமே சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தமாக ஒரு விவாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே நாங்கள் 3 பேரும் எடுத்துரைத்தோம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை. தந்தை மகன் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை விசாரிக்க சென்றபோது எஸ்ஐ கொலை செய்யப்பட்டதால் பதற்றம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் எஸ்ஐ சண்முகவேலை வெட்டியதாக கூறப்படும் மணிகண்டன் என்பவர் தலைமறைவு. 6 தனிப்படைகள் அமைத்து மணிகண்டனை தேடி வரும் போலீசார். திருப்பூரில் கொடூர கொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி. கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. திருப்பூரில் எஸ்எஸ்ஐ படுகொலை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். காவல் நிலையத்தில் கூட இல்லாத சட்டம் ஒழுங்கிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பதில் வைத்துள்ளார் எனவும் கேள்வி.
தமிழகத்தில் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை என திருப்பூரில் SSI சண்முகவேல் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் விமர்சனம். சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தக்கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தயாராக இல்லை எனவும் குற்றச்சாட்டு. SSI சண்முகவேல் கொலைக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என மடத்துக்குளம் அதிமுக MLA மகேந்திரன் விளக்கம். வழக்கில் தொடர்புடையவர்களின் ஆதார் அட்டை உள்ளிட்ட விவரங்களை காவல்துறை வசம் ஒப்படைத்துள்ளதாகவும் பேட்டி. அந்த மணியோட தம்பி வந்திருக்கான் போகுது வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி வெட்டிட்டாங்க. உடனடியாக அங்கே தோட்டத்தில் இருக்கிறவங்க காவல்துறையை உதவி கலைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வெட்டி ரத்த ஒழுக்கிட்டு இருந்திருக்காங்க. காவல்துறை உதவி கலைச்ச உடனே வந்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசியிருக்காரு. இவன் வந்து அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு வந்துட்டு உடனே அட்டாக் பண்ணிட்டான். இது கடுமையாக கண்டிக்கிறது தான். தெரியல, எனக்கு அது தெரியாது. நான் தோட்டத்தில் எனக்கு அதிகமாக விவசாயம் சொந்த ஊரில் இருக்கிறது, அது பூர்வீக பூமி இருக்கிறது. அதிகமாக நான் போக மாட்டேன். நாங்கள் இருக்கிறது உடுமல்பேட்டில் இருக்கிறேன். எல்லா தகவலும் அவங்க ஆதார் அட்டை எல்லாமே இருக்குது. அவங்க ஆதார் அட்டை அவங்களோட எல்லாமே கொடுத்துட்டு ஃபோன் நம்பரு, அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல், இது எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிக்குது, எல்லா டீட்டெயில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதோ எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்கள யார் வேலை வட மாநிலத்தவர்களை தமிழகத்தில் வாக்காளர்களாக சேர்ப்பது தவறான செயல் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. வட மாநிலத்தவர்களை தமிழகத்தில் வாக்காளர்களாக சேர்ப்பது மிகப்பெரிய ஊழல் எனவும் கருத்து. இங்கே வந்து மேற்கு வங்காளத்தில் மாதிரி இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே 7 லட்சம் பேரில் எவ்வளோ பேரை சேர்த்தாலும் சரி, இந்த ஆட்சி மாற்றம் வருவதுங்கிறது உறுதி. மக்கள் மனநிலையில் இன்னும் 8 மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே மிகுந்த வெறுப்போடு இருக்காங்க. உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும். புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் MLA கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் இணைந்தார். அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்த கார்த்திக் தொண்டைமானுக்கு வாழ்த்து. மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் அதிமுக செயல்பட்டு வருவதாக கார்த்திக் தொண்டைமான் குற்றச்சாட்டு. அதிமுக கட்சி போகின்ற போக்கே சரியில்லை எனவும் விமர்சனம். மதவாத சக்தி அவங்க உறுதுணையாக போகிறாங்க, அது எனக்கு பிடிக்கல, அது வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் செயல்பாடுகள் சரியில்லை, அவங்க செயல்பாடு தெரியல, வேற ஒன்றும் காரணம் கிடையாது. கட்சி போகிற போக்கே சரியில்லை, அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி. அரசு திட்டங்களுக்கு முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட விவகாரம். அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களுக்கு ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்பட்டதாக திமுக வாதாடிய நிலையில் அம்மா என்றால் தாய் என்றுதானே அர்த்தம் என தலைமை நீதிபதி PR கவாய் கருத்து. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த வழக்கு. பதில் மனு தாக்கல் செய்யாத அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக பாளையங்கோட்டை சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் CBCID அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம். பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் உள்ள உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சம்மன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு உத்தரவு. கிங்டம் படம் திரையிடுவதை நாம் தமிழர் கட்சியினர் தடுப்பதாக கூறி திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரிய வழக்கு. SSI புரொடெக்ஷன்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எந்த போராட்டமாக இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக நடத்தப்பட வேண்டும். கிங்டம் படத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நாதகாவினருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி அறிவுறுத்தல்.
கோவை காவல் நிலையத்தில் ராஜன் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தது தொடர்பாக காவல் ஆணையர் விளக்கம். காவல் நிலையத்தில் பக்கவாட்டில் இருந்த வழியாக எஸ்ஐ அறைக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டதாகவும் லாக்அப் டெத் இல்லை எனவும் பேட்டி. மாடியில் இருக்கிற கிரைம் செக்ஷனுக்கு சைடில் ஃப்ரண்ட்லேயே ஒரு மாடிப்படி இருக்குது. அது வழியாக மேலே ஏறி போய் அங்கே உதவி ஆய்வாளர் கிரைம் அவரோட ரூமில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது கீழே இருக்கிறவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. காலையில் ரோல் கால் முடிச்சுட்டு அந்த எஸ்ஐ கிரைம் மேலே போய் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ உள்ளே யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி தட்டி பார்க்கும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தட்டி பார்க்கும்போது உள்ள ஒருத்தர் சூசைட் பண்ண மாதிரி தெரியுது. கோவை காவல் நிலையத்தில் ராஜன் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக காவல்துறை விளக்கம் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சி வெளியீடு. மடப்புரம் காவலாளி அஜித்குமார் வழக்கில் கைதான 5 காவலர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடமும் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை.